உங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பிறகு 4:23 நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். மத்தேயு 5:3-4 வாசிக்கிறேன். அதே 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 6:9-10 அதை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரம மண்டலங்கள் இருக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரம மண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. மத்தேயு 6:33 ஒரு வாசிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னும் ஒரு சில வசனம் வாசிக்கிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டான சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுஸ்தம் பண்ணுங்கள், மருத்துவரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இப்படி பல பகுதிகளாக நம்ம இன்னும் வாசிச்சுட்டே போலாம். வாசித்த எல்லா பகுதியிலுமே நம்ம கவனிச்ச ஒரு வார்த்தை என்ன, ஒரு பகுதி என்னன்னு சொன்னா, பரலோக ராஜ்யம் எவ்வளவு முக்கியமானது, பரலோக ராஜ்யத்தை பற்றி இயேசு எவ்வளவு அக்கறையாக அவர் பிரசங்கித்து வந்தார். அவர் போகிற இடமெல்லாம், அது கிராமங்கள் ஆகட்டும், ஜப ஆலயங்கள் ஆகட்டும், பப்ளிக் ஸ்பீச் ஆகட்டும், எல்லா இடத்திலுமே அவர் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, ராஜ்யத்தை பற்றிய சுவிசேஷத்தை மக்களுக்கு திரும்ப திரும்ப அவர் பிரசங்கித்து கொண்டே வர்றாரு. இன்னும் நிறைய வாசிக்கலாம். நமக்கு இப்போ அதெல்லாம் விளக்கின நேரமானது, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இன்னும் நிறைய வரக்கூடிய வாரங்களை வாசிக்க போறோம். அப்போ இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு வந்த முக்கியமான நோக்கமே ராஜ்யத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவது மட்டுமல்ல, ராஜ்யத்தை பற்றின போதனைகள் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ராஜ்யத்தை பற்றின நற்செய்தி ஜனங்கள் கேட்க வேண்டும். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், எவ்வளவு நல்ல ராஜ்யம், அந்த ராஜ்யத்துல எதுவெல்லாம் மக்கள் தேடுகிறார்களோ, மக்கள் எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ, எல்லாமே அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறதை, அந்த ராஜ்யத்துக்குள் இருக்கிறதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை பற்றி ஃபேன் ஆஃப் பண்ணிக்கு இயேசு ராஜ்யத்தை பற்றி திரும்ப திரும்ப ஜனங்களுக்கு அவர் போதித்து கொண்டு வருவதை நாம் கவனிக்கிறோம். விலங்குதான பேசுறது. சோ ராஜ்யம் எவ்வளவு முக்கியன்றத இங்க நம்ம படிச்சோம். என்னன்னா பார்த்தோம், அவர் போகிற இடமெல்லாம் அதை ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்றாரு. ஜப ஆலயங்கள், ஒரு சர்ச்சுக்கு போறாரு, அங்கேயும் அதை தான் பேசுறாரு.
பார்க்கிற மக்களுக்கெல்லாம் சொல்றாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தம்முடைய சீஷர்களுக்கு அவர் என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா, நீங்கள் சகல பட்டணங்களையும் கிராமம் சுற்றி நடந்து ஜப ஆலயங்கள் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. அவங்க சீஷர்களுக்கு கொடுத்த மேண்டேட் என்ன, நிபந்தனை என்ன பிரசங்கிக்க சொன்னார் அவங்களுக்குன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணி, பிறகு ஜனங்களுக்கு உண்டா இருக்கிற சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவங்களை என்ன பண்ணுங்க, சொஸ்தமாக்குங்க. ஏன் அதை சொஸ்தமாக்குங்கன்றார்னா, இந்த கிங்டம் ஆஃப் ஹெவன், இந்த தேவ ராஜ்யம் என்பது நோய்களை ஏற்றுக்கொள்வதல்ல, நோய்களை நீக்குகிறதா இருக்கிறது, பிணிகளை போக்குகிறதாக இருக்கிறது. தேவ ராஜ்யம் அவ்வளவு நல்ல ராஜ்யம். மக்களுக்கு இத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இத பற்றி மக்களுக்கு போதீங்கன்னு சொல்லி சீடர்களுக்கு அவர் எதை சொன்னாரோ இவரும் அதைதான் செஞ்சுட்டு வந்தாரு. இதுதான் பாருங்க, இயேசுநாதருடைய ஆரம்ப கால சுவிசேஷ பணி இப்படிதான் போயிட்டு இருந்தது. இதுதான் மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அடடா, இந்த நல்ல ராஜ்யமா இருக்குது, நல்ல போதனையா இருக்குது, நல்ல சுவிசேஷமா இருக்குது, இதை கேட்ட ரொம்ப நல்லா இல்லாமன்னு சொல்லி ஏராளமான மக்கள் இயேசுநாதருடைய போதனைகளால் ஈர்க்கப்பட்டு இயேசுநாதருடைய போதனையில் கேட்கவும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வரவங்களுக்கு எல்லாருமே ஒரு தெளிவு உண்டாகுது, கண்கள் திறக்கப்படுது, நோய்கள் குணமாக்கப்படுது, புரிஞ்சுக்கிறாங்க, தேவனை அறிந்து கொள்ளுகிறார்கள். சரி, இப்பெல்லாம் நல்லா போயிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு சபைகள், கிறிஸ்தவ போதனைகள் எப்படி மாறிச்சுன்னு சொன்னா, இயேசு எதை ஆழமாய் பிரசங்கித்து வந்தாரோ அதை அதிகமாய் பிரசங்கிப்பதை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். ஆமென். ராஜ்யத்தை பற்றி பெருசா யாரும் போதிக்கிற மாதிரி நமக்கு தெரிவது கிடையாது. எப்படி போதிச்சு வச்சுட்டாங்க ராஜ்யத்தை பற்றி? ரெண்டு விதமா போதிச்சுட்டாங்க. ஒண்ணு, நம் அனைவரும் பரலோக ராஜ்யத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு நாம் ஆயத்தமாய் இருப்போம். பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு ஆயத்தமாய் இருப்போம். நாம எப்ப சாகுறோமோ, எப்ப கண்ணை மூடுறோமோ, அப்ப பரலோகத்துல கண்ணை திறப்போம். இங்க கண்ணை மூடணும், அங்க போய் கண்ணை திறப்போம். அந்த பரலோகத்தை அடையணும், அந்த பரலோக வாழ்வை அனுபவிக்கணும். எது இழந்தாலும் பரலோகத்தை நம்ம இழந்துடக்கூடாது, சொர்க்கத்தை இழக்கக்கூடாது, சொர்க்க வாசலை இழந்துடக்கூடாது, சொர்க்க வாசல் அடையணும், சொர்க்கத்துக்கு போயிடணும், பரலோகத்துக்கு போயிடணும், ஹேவனுக்கு போயிடணும்ன்றது. மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க, இந்த பரலோகத்துக்கு போறதுக்கு நான் ஏதாச்சும் தியாகம் பண்ணணும், இந்த உலகத்துல நான் ஏதாச்சும் டெடிகேட்டடா இருக்கணும், அந்த பரலோகத்தை நான் அடையணும்ன்றதுதான் மக்களுடைய பிரதானமான நோக்கம். ஒரு பீப்புள் பரலோகத்தை அடைவதற்கு ஆயத்தமாக ப்ரிப்பேர் பண்றாங்க. இன்னொரு ஜனங்களுக்கு என்ன சொல்லி வச்சுட்டாங்கன்னா, பரலோகத்தை நாம் அடையணும்னு சொன்னா நாம இந்த உலகத்துல நாம ஏதாச்சும் கடவுளுக்காக நம்ம இழக்க வேண்டியதாய் இருக்கணும். சோ பரலோகம் ரொம்ப முக்கியன்ற மாதிரி ஜனங்களுக்கு போதிச்சு வைத்திருக்கிறாங்க. அருமையானவர்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷன் இழந்தது பரலோகத்தை அல்ல. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், மனுஷன் இழந்தது பரலோகத்தை அல்ல. அவன் அதை அதை தேடணும், அதை கண்டுபிடிக்கணும்ன்றது அல்ல முக்கியம். ஏன்னா பரலோகத்தை இவன் தேடி போக வேண்டியதில்லை, பரலோகமே இவனை தேடி பூலோகத்துக்கு வந்திருக்கிறது. அதுதான் குட் நியூஸ். நல்ல செய்தி என்ன, நீங்கள் தேட வேண்டியதில்லை, அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை, அவரே உங்களை தேடி வந்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் உங்கள் மத்தியில வந்திருக்கிறது, பரலோக ராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்கிறது. இந்த ராஜ்யத்தை தேடுங்க, இந்த ராஜ்யத்தை அடையுங்கள், இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துருங்க, இந்த ராஜ்யத்துடைய குடிமகன்களாக மாறிடுங்க. இந்த ராஜ்யம் ரொம்ப அற்புதமான ஒரு ராஜ்யம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீங்கள் விரும்பி கொண்டிருக்கிற, நினைக்கிற எல்லாமே இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது. உங்களுக்கு வேண்டிய சுக வாழ்வு, உங்களுக்கு வேண்டிய வெற்றி வாழ்வு, உங்களுக்கு வேண்டிய ஐஸ்வர்ய வாழ்வு, உங்களுக்கு வேண்டிய சமாதான வாழ்வு, உங்களுக்கு வேண்டிய சுக வாழ்வு எல்லாமே இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது.
இந்த ராஜ்யம் வேற எங்கேயோ இருக்குதல்ல, உங்கள் மத்தியிலேயே வந்திருக்குது, இந்த பூமியிலேயே இருக்கிறது. இந்த பூமிக்கு இயேசு கொண்டு வந்திருக்கிறார். இந்த பூமியில ராஜ்யம் இருக்கிறதுனால இயேசு வெளியரங்கமான பிரகடனம் பண்றாரு, வெளியரங்கமான பிரச்சாரம் பண்றாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இது வந்து இந்த பிரசன்ட்லயே நீங்க அடையலாம். நீங்க இந்த பரலோகத்தை அடைவதற்கு நீங்கள் மரித்த பரலோகத்தை அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. எதுவுமே நம்புறீங்க? நீங்க மரித்த பிறகு அடைய வேண்டிய ராஜ்யம் அல்ல, உயிர் வாழும் போதே இந்த உலகத்திலேயே இந்த ராஜ்யத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்டியானிட்டி எப்படி போதிச்சு வச்சுட்டாங்கன்னா, ரெண்டு விதமா சொல்லி வச்சுட்டாங்க. ஒன்னு ப்ரீபார்ன், இன்னொன்னு போஸ்ட்பார்ன். ப்ரீபார்ன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே எதிர்காலத்தில் நடக்க போகிறது. நமக்கு இப்போ ஒண்ணு நடக்காது, எல்லாமே எதிர்காலத்தில் நடக்க போகுது. இயேசு எதிர்காலத்தில் வரப்போறார், எதிர்காலத்துல பரலோகம் நமக்காக கிடைக்க போகுது, எதிர்காலத்துல நாம் எல்லாரும் தங்க வீதியில நடக்க போகிறோம், எதிர்காலத்துல மரணத்தை அவர் மாற்றுவார், எதிர்காலத்துல அவர் நம்மை கண்ணீரை துடைப்பார், கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும், கவலைகள் யாவும் போற்றப்படும், எல்லாமே வருங்காலத்தில் நடக்கும். சோ இதெல்லாமே ப்ரீபார்ன்ல இருக்கு, எல்லாமே வருங்காலத்தில் நடக்க போகுது அப்படின்றத சொல்லி வச்சாங்க. ஜனங்கள் கூட, கிறிஸ்தவர்கள் கூட எதிர்காலத்துல எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இவங்களுக்கு ஒரு இந்த விதமான போதனைகள், எதிர்காலத்தில் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும், நீங்க எப்ப செத்தாலும் மோட்சத்துக்கு போயிடலாம், உங்க கண்ணீரில் இயேசு துடைப்பார், அன்னைக்கு துடைப்பாரு. என்னைக்குன்னா செத்து மோட்சம் போன பிறகு கண்ணீரை துடைப்பார். அன்னைக்கு கண்ணீரை துடைச்ச பிரயோஜனமே எத்தனை நம்புறீங்க? இன்னைக்குதான் கண்ணீர், இன்னைக்குதான் கவலை, இன்னைக்குதான் கடன், இன்னைக்குதான் பிரச்சனை, இன்னைக்குதான் எல்லாம் இருக்குது. செத்த பிறகு பேங்க்காரனே கடன் கேட்கறது இல்லை, அவனே விட்டுறான், ஆளு போய் ஆச்சு விட்டுருவோன்னு சொல்லி. எங்க போய் கேட்கறது? செத்த பிறகு ஒன்னும் ரெக்கவரியே பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறம் ரெக்கவரி பண்றதே வேஸ்ட் தான். சோ கிறிஸ்தவர்களுக்கு என்ன தப்பா போதிச்சு வச்சிட்டாங்க, ஆஃப்டர் டெத், மரணத்துக்கு பிறகு கடவுள் நம் கண்ணீர் யாவும் துடைப்பார். நமக்கு பொன்னினால் செய்யப்பட்ட அற்புதமான மாளிகையை கடவுள் அங்கே கட்டி வைத்திருக்கிறார். தங்கத்தினால் நமக்கு ஒரு சாலையை, ஒரு ரோடு போட்டு வச்சுக்கிறாரு. நம்ம எல்லாரும் செத்த பிறகு தங்க வீதியில் நடக்க போறோம், நம்ம எல்லாரும் செத்த பிறகு நாம தங்க வீட்டுல வசிக்க போறோம், நம்ம எல்லாரும் மரித்த பிறகு நம்ம கண்ணீர்லாம் கடவுள் அன்னைக்கு துடைக்க போறார். இது எவ்வளவு பெரிய ஏமாற்ற வேலை பாருங்க. ஜனங்களுக்கு எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு முட்டாள்தனமான போதனைகள், முட்டாள்தனமான நம்பிக்கை. இது ப்ரீபார்ன் கிறிஸ்டியன்ஸ். போஸ்ட்பார்ன் கிறிஸ்டியன்ஸ் என்ன தெரியுமா? எல்லாமே நடந்து முடிந்து விட்டது, எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு, இன்னைக்கு எல்லாம் அதை நடக்காது, அதெல்லாம் அன்னைக்கே முடிஞ்சிச்சு, அன்னைக்கெல்லாம் இயேசுவோட முடிஞ்சு போச்சு, அப்போஸ்தலோட முடிஞ்சு போச்சு, ஆபிரகாமோட முடிஞ்சு போச்சு, ஈசாக்கோட முடிஞ்சு போச்சு, அந்த காலத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போலாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அந்த மாதிரி போதனைகள் இந்த கிறிஸ்தவத்துல ரெண்டு பீப்புள் தான் நீங்க பார்க்கலாம். ஒன்னு ப்ரீபார்ன் கிறிஸ்டியன்ஸ், இன்னொன்னு போஸ்ட்பார்ன் கிறிஸ்டியன்ஸ். ஆனா பிரசன்ட்ல ஏதாச்சும் இருக்குதா பிரதர் நம்மளுக்குன்னு கேட்டா பிரசன்ட்ல ஒண்ணும் கிடையாது. நீ எந்த அளவுக்கு கண்ணீர் விடுறியோ, எந்த அளவுக்கு மன்றாடுகிறியோ, எந்த அளவுக்கு கதறுகிறியோ, எந்த அளவுக்கு கடவுளுக்காக உபத்திரவத்தை செய்கிறியோ, இதெல்லாம் வச்சு கடவுள் உனக்கு செய்யலாமா வேணாமான்னு அவர் முடிவெடுப்பார். சோ நம்பிக்கையற்ற ஒரு போதனைகள், நம்பிக்கையற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்பிக்கையற்ற ஒரு ஜீவியம் தான் இன்னைக்கு ஜனங்கள் செய்துகிறார்கள். இதற்கு பெயர் தான் மதம் என்று சொல்லப்படுகிறது. எதற்கு பேர் தான் மதம். மதம் எப்பவுமே மனுஷனுக்கு நிம்மதியும் கொடுக்காது, நம்பிக்கையும் கொடுக்காது. மனுஷன் எப்பவுமே குழப்பிட்டே தான் இருக்கும், மனுஷன் எப்பவுமே ஒரு குறைவோட வச்சுட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த மதம் இப்படி எல்லாம் உங்களை எக்யூப் பண்றதா நம்ம திரும்ப திரும்ப அந்த மதத்தை நம்ம திரும்ப திரும்ப நாடுவோம், நாடிக்கொண்டே இருப்போம். இப்படிதான் மதங்கள், மதவாதிகள் தங்களோட மதங்களை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது ஒரு மதத்தை உருவாக்கவோ, ஒரு மதத்தை ஸ்தாபிக்கவோ, ஒரு மதத்துக்குள்ள மக்களை கொண்டு வரவோ கிடையாது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தகவல்களை கொண்டு வராரு. மதம் அல்ல, ராஜ்யத்தையே அவர் கொண்டு வராரு. ஒரு கவர்மெண்ட்டையே அரைவல் பண்றாரு, ஒரு கவர்மெண்ட்டையே இன்னாகிரேட் பண்றாரு.
இந்த கவர்மெண்ட் ஏன் இந்த கவர்மெண்ட் கொண்டு வராரு? இன்னைக்கு உலகத்துல மக்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறதுன்னா ஒரு நல்ல கவர்மெண்ட் வேணும்னு பாக்குறாங்க. ஏன்னா ஒரு நல்ல கவர்மெண்டால தான் மனுஷனுக்கு ஒரு நல்ல கலாச்சாரத்தை கொடுக்க முடியும், நல்ல சுகாதாரத்தை கொடுக்க முடியும், நல்ல கல்வியை கொடுக்க முடியும், நல்ல எக்கனாமிக் சிஸ்டத்தை ஏற்படுத்த முடியும், நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியும், நல்ல வாழ்க்கை வசதி முறைகளை ஒரு அரசாங்கத்தால் தான் முடியுமே தவிர மதத்தினால் எந்த ஒரு மாற்றத்தையும் மனுஷனுக்கு ஏற்படுத்தி தரவே முடியாது. அப்ப உலகத்துக்கு வேண்டியது ஒரு பெட்டர் கவர்மெண்ட், ஒரு நல்ல அரசாங்கம் வேணும். இந்த நல்ல அரசாங்கம் தான் காலகாலமாக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏராளமான சாம்ராஜ்யங்கள், ஏராளமான ராஜ்யங்கள், ஏராளமான ராஜாக்கள் இந்த உலகத்துல வந்தாங்க, அரசாண்டாங்க, போயிட்டாங்க. பட் ஒரு அரசாங்கத்தால கூட நல்ல ஒரு அரசாட்சியை மக்கள் விரும்புகிற மாதிரி அவங்களால கொண்டு வரவே முடியவில்லை. அலெக்சாண்டரால முடியல, நம்ம ஹிட்லரால முடியல, இன்னும் ஏராளமான கவர்மெண்ட்ஸால முடியல. அப்போ கவர்மெண்ட் எல்லாமே ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர். இன்னைக்கு எடுத்து கேட்டீங்கன்னா போன வாட்டி இந்த கவர்மெண்ட் ஃபெயிலியர்னுவாங்க, இப்ப இருக்கிற கவர்மெண்ட் அதுவும் ஃபெயிலியர்னுவாங்க. நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம் இனி வரப்போற கவர்மெண்ட் கூட ஃபெயிலியர் தான் ஆக போகுது. ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட சிஸ்டம் இருக்குது, பட் கடவுளுடைய பிரின்சிபல்ஸ் அவங்க கிட்ட கிடையாது, கடவுளே கிடையாது. கடவுளே இல்லாம கவர்மெண்ட் வச்சு நம்மளால ஒன்றும் சாதிக்கவே முடியாது. அது என்னன்னா மருந்து இல்லாத ஒரு சிரஞ்சி எடுத்து நோயாளிக்கு போடுற மாதிரிதான். நோயாளிக்கு ஊசி போடுறாங்க, ஆனா ஊசிக்குள்ள என்ன இல்லை, அந்த சிரஞ்சுக்குள்ள என்ன இல்லை, மருந்து இல்ல. கவர்மெண்ட் இருக்குது, பட் கவர்மெண்ட்குள்ள காட் இல்ல, காடோட வேர்ட் இல்ல, காடோட பிரசன்ஸ் இல்ல, காடோட லீடிங் இல்ல, காடோடைய பிளெஸிங்ஸ் இல்ல, கடவுளே இல்லைங்க. பட் கவர்மெண்ட் இருக்குதுங்க. பட் அந்த கவர்மெண்டால மனுஷனை இந்த சமுதாயத்துக்கு இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமான? கண்டிப்பா செய்யவே முடியாது. இது இன்னைக்கு நேத்து நடக்கிற காரியமான கிடையாது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால இருந்து பல கவர்மெண்ட் நாட்டு ஆண்டு இருக்கிறாங்க. எல்லா கவர்மெண்ட்லயும் எல்லா மக்களும் அவஸ்தப்பட்டு தான் கொண்டிருக்கிறாங்க. பட் இன்னைக்கும் போடுறாங்க, நாளைக்கும் போடுவாங்க. பட் நல்ல கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குது, அது தேவ ராஜ்யம், தேவனுடைய அரசாங்கம். இந்த தேவனுடைய அரசாங்கத்தை தான் இயேசு இந்த உலகத்துக்கு கொண்டு வராரு. தேவன் தம்முடைய அரசாட்சி பற்றி விவரிக்கிறாரு, தம்முடைய அரசாட்சி பற்றி மக்களுக்கு போதிக்கிறாரு. பட் ஜனங்கள் கேட்டாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அன்றைக்கு இருந்த மக்கள் தம்முடைய சீஷர்களுக்கு கூட இதை பற்றி போதிக்கின்றாரு. எதை பற்றி போதிங்க? நீங்க போகிற பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், எல்லா இடத்துலுமே எதை பற்றி போதிங்க? ராஜ்யத்தின் சுவிசேஷம். எல்லாம் ராஜ்யத்தின் சுவிசேஷம், எல்லாம் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா இந்த கிங்டம் காஸ்பல், அதை எப்படி சொல்ல, கிங்டம் காஸ்பல் இல்லைன்னா கிங்டம் குட் நியூஸ், ராஜ்யத்தினுடைய நல்ல செய்தி, ராஜ்யத்துடைய சுப வார்த்தல் அல்லது நல்ல வார்த்தை, ராஜ்யத்தை பற்றி மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்றது அந்த சீஷர்களுக்கு இயேசுநாதரால் கொடுக்கப்பட்ட நிபந்தனை. இதுதான் கட்டளை. அப்ப சர்ச்சஸ் எது டீச் பண்ணும்? சர்ச் எது டீச் பண்ணா? ராஜ்யம் தான் போதிக்கணும். ஜனங்க எது கேட்கணும்? ராஜ்யத்தை பற்றி தான் கேட்கணும். ராஜ்யத்தை பற்றி கேட்கறது, ராஜ்யத்தை பற்றி பேசுறது, இது ஒரு போதகருடைய ஐடியாவான? போதகருடைய ஐடியா கிடையாது. இது என்னுடைய எண்ணமான, என்னுடைய எண்ணமும் கிடையாது. கடவுளுடைய எண்ணம், கடவுளுடைய நிபந்தனை. கடவுள் இதுதான் பிரசங்கமும் பண்ண சொல்றாரு, ஜனங்க இதுதான் கேட்கவும் சொல்றாரு. அப்போ கிறிஸ்தவர்கள் உண்மையாகவே இன்றைக்கு ராஜ்யத்தை பற்றி தான் கேட்கிறாங்களா? இன்றைக்கு உண்மையாகவே சபைகள் ராஜ்யத்தை பற்றி தான் போதிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் இந்த ராஜ்யத்தை பற்றி போதனைகள் கேட்டு பல 100 வருஷங்கள், பல 100 வருஷம் ஆகுது. ராஜ்யம்னா அது செத்த பிறகு அடையிறது ஐயா, இப்பெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் இன்னைக்கு இல்லை, எல்லாம் ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் ராஜ்யத்துக்கு போக போறேன்றாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, மனம் திரும்புங்க, இப்பவே உங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுங்க, இப்பவே உங்களுடைய எண்ணங்களை திருப்புங்க, அந்த ராஜ்யம் உங்க மத்தியிலேயே வந்திருக்குதுன்றாரு. அந்த ராஜ்யம் உங்கள் மத்தியிலேயே
வந்திருக்கிறது, இந்த பூமிக்கு வந்து விட்டது. இந்த பூமியில தேவ ராஜ்யம் இறங்கி 2000 வருஷம் ஆகிறது. இந்த பூமியில தேவனுடைய அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியில தேவனுடைய ஆளுகை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியில தேவனுடைய சாம்ராஜ்யம் இறங்கிவிட்டது. இந்த சாம்ராஜ்யத்திலே குடிமகன்களாக வருகிறவர்களுக்கு இந்த சாம்ராஜ்யம் ஒரு மெகா அழைப்பு கொடுக்கிறது, மாஸ் இன்விடேஷன் கொடுக்கிறது. இந்த சாம்ராஜ்யத்துல நீங்க வந்தீங்கன்னா நீங்க குடியுரிமை பெற்றுக் கொள்ளலாம். இந்த சாம்ராஜ்யத்துல வந்தா நீங்க என்ன பெறலாம்? குடியுரிமை பெறலாம். ஏன் இந்த சாம்ராஜ்யத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னா, இந்த சாம்ராஜ்யம், இந்த ராஜ்யம் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ராஜ்யங்களை விட முற்றிலும் வித்தியாசமான ராஜ்யம். ஏன்னா இந்த ராஜ்யத்துல கரப்ஷன் இல்லை, ஊழல் கிடையாது. இந்த ராஜ்யத்துல வைரஸ் கிடையாது. இந்த ராஜ்யத்துல யுத்தங்கள் கிடையாது. இந்த ராஜ்யத்துல பஞ்சங்கள் கிடையாது. இந்த ராஜ்யத்துல பற்றாக்குறை கிடையாது. இந்த ராஜ்யத்துல ஏமாற்றங்கள் கிடையாது. இப்ப நான் சொன்ன இதெல்லாமே இந்த உலகத்துல பார்க்கலாம். இந்த இப்ப இருக்கிற சாம்ராஜ்யத்துல, இப்ப இருக்கிற உலகத்துல ஊழல், குற்றங்கள், பற்றாக்குறை, கொலைகள், குழப்பங்கள், நிம்மதியற்ற தன்மை, விபத்துக்கள், பஞ்சங்கள், கிருமிகள், பொல்லாத நோய்கள், இந்த உலகத்துல இப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்துல மக்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு அற்புதமான ராஜ்யம் இந்த உலகத்துல அரைவலாகி 2000 வருஷமாய் இந்த உலகத்துல அந்த சாம்ராஜ்யம் இருக்கிறது. இந்த ராஜ்யம் ஒவ்வொரு நாளும் இன்விடேஷன் கொடுத்துட்டே இருக்குது. இந்த ராஜ்யத்துக்கு வாங்க, இந்த ராஜ்யத்துக்கு வாங்க. இந்த ராஜ்யத்தோட எக்கனாமிக் சிஸ்டம் முற்றிலும் வித்தியாசமானது. இந்த ராஜ்யத்துடைய மெடிக்கல் சிஸ்டம் முற்றிலும் வித்தியாசமானது. இந்த ராஜ்யத்துடைய கல்ச்சரல் கலாச்சாரம் முற்றிலும் வித்தியாசமானது. இந்த ராஜ்யத்துடைய வாழ்க்கையின் தரமே வித்தியாசமானது, வினோதமானது. இதுவரையில் நீங்கள் அனுபவித்தராத ஒரு அற்புதமான ராஜ்யம், ஒரு கலாச்சாரம், ஒரு ராஜா இந்த உலகத்திலே அவர் வந்து 2000 ஆண்டுகளாக ராஜ்யம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த ராஜ்யத்திலே வாங்கன்னு சொல்லி மாஸ் இன்விடேஷன் கொடுக்கிறது யாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அது முதல் இயேசு, அது முதல் இயேசு. அந்த நிமிஷத்துல இருந்து இயேசு எப்போ இந்த உலகத்துக்கு வந்தாரோ அன்றைக்கே ராஜ்யம் அரைவல் ஆகிவிட்டது. ராஜ்யம் அரைவல் ஆனதுனால இப்போ அந்த ராஜ்யத்துடைய நிபந்தனை என்ன, அந்த ராஜ்யத்துடைய அசைன்மெண்ட் என்ன, ஜனங்க இந்த ராஜ்யத்துக்கு உள்ள வர வைக்கணும். ஜனங்களை இந்த ராஜ்யத்துக்குள் வரவழைக்க வேண்டும். அந்த ராஜாவே சொல்றாரு, மனம் திரும்பி உள்ள வாங்கன்றாரு. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. அப்போ அந்த ராஜ்யத்துடைய அரசனே ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. வேற கவர்னரோ, மேயரோ, ஒரு கலெக்டரோ, வேற யாரோ இந்த ராஜ்யத்துக்குள்ள வாங்கன்னு யாரும் இன்விடேஷன் கொடுக்கலங்க. அந்த ராஜ்யத்துடைய அபிஷியல் கவர்மெண்ட் கிங்கே கொடுக்கிறாரு, மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துல வாங்க. அங்கே வியாதிகள் எல்லாம் குணமாக்கப்படும், நோய்கள் எல்லாம் நீக்கப்படும், பேய்கள் எல்லாம் துரத்தப்படும், உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். இந்த கவர்மெண்ட்டுக்குள்ள வாங்க, இந்த கவர்மெண்ட் சிஸ்டம்குள்ள வந்துருங்க. இது வந்து நீங்க கரப்ஷன் பண்ணணும்னு நினைச்ச கூட இந்த கவர்மெண்ட்டுக்குள்ள கரப்ஷனே பண்ண முடியாது, கிடையாது, இல்ல பண்ணவே முடியாது. ஏன்னா அங்க இருக்க சிஸ்டமே டிஃபரெண்ட். இங்க வந்து ஊழல் பண்ண முடியாது, இங்க நீங்க வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது, இங்க நீங்க கொலைகள் பண்ண முடியாது, கொலையே அங்க கிடையாது. அங்க லவ் பிரவாகித்து கொண்டிருக்கிறது, அன்பு நதியை போல ஓடிக்கொண்டிருக்கிறது, சமாதானம் நதியை போல இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அமைதி, எங்கு பார்த்தாலும் நிம்மதி, எங்கு பார்த்தாலும் சமாதானம், சந்தோஷத்தால் அந்த ராஜ்யம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அற்புதமான ராஜ்யத்திலே இயேசு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். மேயர் கொடுக்கல, கலெக்டர் கொடுக்கல, பிரசிடென்ட் கொடுக்கல, பிரைம் மினிஸ்டர் கொடுக்கல, சீஃப் மினிஸ்டர் கொடுக்கல, அந்த ராஜ்யத்தோட கிங் கொடுக்கிறார். ராஜா என்கிறவர் பிரைம் மினிஸ்டரோட, பிரசிடென்ட்டை விட, மேயரை விட, கலெக்டரை விட, எல்லாரை விட சுப்பீரியர், உன்னதமானவர். அந்த சுப்பீரியர் காட் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. இந்த ராஜ்யத்தை பற்றி சொன்னது மட்டுமல்ல,
இந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அந்த 9:35 இப்படி படிக்கிறோம் அல்லவா? சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி ஜபாலயங்கள் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, எல்லாம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, எல்லாம் பிரசங்கித்து, அதை வந்து ரொம்ப டீப்பா டீச் பண்றாங்க. எங்க பார்த்தாலும் சீஷர்கள் ராஜ்யத்தை பற்றி பேசுறாங்க. இயேசு எங்க பார்த்தாலும் ராஜ்யத்தை பற்றி பேசுறாரு. ஹலோ, இன்னைக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா திருச்சபைகள் உண்மையாவே இன்னைக்கு ராஜ்யத்தை பற்றி பேசுறாங்களா? என்ன கொஞ்சம் வாட்ச் பண்ணினா தேவ ராஜ்யத்தை பற்றி பேசுறாங்களோ இல்லையோ, அவங்க ராஜ்யத்தை பற்றி, அவங்க ராஜ்யம், அவங்க சர்ச்சு, அவங்க கம்யூனிட்டி, அவங்க ஜனங்க, அவங்க ஆராதனை, அவங்க ரூல், அவங்க ரெகுலேஷன், சோ அவங்கதான் எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாங்களே தவிர தேவட ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி அவங்க பார்ப்பது கிடையாது. ஆமென். சபைகள் பெருகிற அளவுக்கு ராஜ்யம் பெருகுதானே? கிடையாது. சபைகள் பெருகுது, கிரௌடு பெருகுது, அவனுடைய செல்வாக்கு பெருகுது. ஆனா இதனால ராஜ்யம் பெருகிச்சான்னா அதனால ராஜ்யம் பெருகிறது கிடையாது. ராஜ்யம் பெருகுவதென்றால் என்ன? ராஜ்யம் வளர்ந்து கொண்டே வருகிறது. தேவ ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டே வருது. தேவ ராஜ்யம் விரிவடைந்து கொண்டு வருகிறது. எங்க பார்த்தாலும் தேவராஜ்யம் இருக்குதுன்றது எப்படி சொல்ல முடியும்னா, ஜனங்களுள் எல்லாருக்கும் ராஜ்யத்தை பற்றி புரிதல் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹலோ, ராஜ்யத்தை பற்றிய புரிதல். ராஜ்யம்னா என்ன? தேவ ராஜ்யத்துடைய பிளெஸிங்ஸ் என்ன? தேவ ராஜ்யத்துடைய ரூல் என்ன? ராஜ்யம்னா என்னங்கிறது ஜனங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆனா நீங்க ஜனங்களை கேட்டீங்கன்னா தேவ ராஜ்யம் கேட்டீங்கன்னா, ஆமா பரலோக ராஜ்யம் இருக்குது, நாம என்னைக்கு சாகுறோமோ அன்னைக்கு பரலோக ராஜ்யத்துல போய் சேருவோன்ற அந்த நிலையில தான் இருக்கிறாங்களே தவிர பைபிள் வந்து இது ப்ரீபார்ன் பண்ணப்பட்டது கிடையாது, போஸ்ட்பான் பண்ணப்பட்டது கிடையாது. எல்லாமே பிரசன்ட்லயே நமக்கு நடக்கவிருக்கிற சம்பவங்களை நமக்கு எழுதி வைக்கிறது. சோ என்னைக்கோ நடக்குது இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி பிரயோஜனமே? ஹலோ, செத்த பேரு நடக்குது இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. நேர டெத்ல பிரசங்கம் பண்ணிடலாம். இல்ல எல்லாமே முடிஞ்சு போச்சுனாலும் இன்னைக்கு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அப்ப பைபிள தேவை கிடையாது. அப்ப பைபிள் எதுக்கு? இது கடந்த காலத்தை பற்றி, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்கு பிரசங்கம் பண்ண வரல. இனிமே நமக்கு நடக்க போகிறதுன்னு சொல்றதுக்கு பிரசங்கம் பண்ண வரல. எல்லாம் இந்த உலகத்திலே இப்ப இருக்கிற காலகட்டத்திலேயே நாம் அனுபவிக்கப்பட முடியும் என்பதுதான் பிரசங்கத்துடைய மைய கருத்தா இருக்கிறது. ஆமென். அப்போ ராஜ்யத்தை மக்களுக்கு போதித்தார். பாருங்க, இந்த உலகத்துல நமக்கு தெரியும் செல்வாக்கு மிகுந்த செல்வாக்குள்ள நாடுகள் இருக்குது, செல்வாக்கு இல்லாத நாடுகளும் இருக்கிறது. அமெரிக்கா என்பது செல்வாக்குள்ள ஒரு நாடு. அதே மாதிரி செல்வாக்கு இல்லாத நாடு கூட இருக்குது. நைஜீரியா போன்ற, ஆப்பிரிக்கா தேசத்தை போன்ற செல்வாக்கு இல்லாத நாடுகள் கூட இருக்கிறது. அதாவது இம்பாக்ட் பண்ண முடியாது அவங்களால. இப்போ ஒரு ஆப்ஷன் தராங்க, ஒரு வாய்ப்பு தராங்க. நீங்க நைஜீரியாவுக்கு போறீங்களா, நீங்க அமெரிக்காவுக்கு போறீங்களா? ரெண்டு நாடும் சொல்லுது இலவச குடியுரிமை கொடுக்கிறோம், இலவச வேலை வாய்ப்பை கொடுக்கிறோம், இலவசமாகவே உங்களுக்கு எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம், உங்களுக்கு ஃப்ரீ சிட்டிசன்ஷிப் எல்லாமே கொடுக்கிறோம், எங்க கண்ட்ரிக்கு நீங்க வந்தீங்கன்னா எல்லாம் நாங்க ஃப்ரீயா பாக்குறோம் பண்றோம், உங்களுக்கு வர செலவு கூட நாங்க ஏத்துக்கிறோம், டிக்கெட் செலவு கூட ஏத்துக்கிறோம், ஃப்ரீ விசா கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஆப்பிரிக்காவும் சொல்லுது, ஒரு பக்கம் அமெரிக்காவும் சொல்லுது. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் என்கிட்ட வந்தாலோ உங்ககிட்ட வந்தாலோ இல்ல வேற யாருக்கிட்ட வந்தா கூட கண்ணை மூடிட்டு மக்கள் சொல்லுவாங்க, அமெரிக்கா ஆப்பிரிக்காவுக்கு போறதுக்கு பதிலாக எங்க போறது பெட்டர்? ஹலோ, அமெரிக்காவுக்கு போறது பெட்டர். ஏன் அமெரிக்காவுக்கு போறது பெட்டர்னா, அமெரிக்க கலாச்சாரம் வேற, அமெரிக்கா எக்கனாமிக் சிஸ்டம் வேற, அமெரிக்காவுடைய அந்த மெடிக்கல் சிஸ்டம் வேற, அமெரிக்காவுடைய அந்த ஃபெசிலிட்டியே வேற, அங்க இருக்க எஜுகேஷன் சிஸ்டமே வேற, அங்க போன வாழ்க்கை தரமே முற்றுமுடிய மாத்திடலாம். ஒரு 2-3 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட கூட நல்லா ஆயிடலான்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். ஏன்னா அமெரிக்கால அவ்வளவு ஸ்கோப் இருக்குது, அவ்வளவு வாய்ப்பு இருக்குது, அவ்வளவு பணம் இருக்கு, பணம் தராங்க, மணிக்கு 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு சம்பளம் கூட கொடுக்குறாங்க, அங்க எல்லாத்துக்குமே ரூல்ஸ் எல்லாம் இருக்குதாங்க.
அப்போ அவ்வளவு நல்ல ராஜ்யத்துக்கு போறதுதான் மக்கள் விரும்புவாங்களே தவிர ஆப்பிரிக்காவுக்கு போறது மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் கல்ச்சரல் பெட்டர் கிடையாது, அந்த அளவுக்கு ஒன்று எக்கனாமிக் சிஸ்டம் பெட்டர் கிடையாது, அந்த அளவுக்கு ஒன்று மெடிக்கல் சிஸ்டம் கூட பெட்டர் கிடையாது, அந்த அளவுக்கு ஒன்று வேலை வாய்ப்பு கிடையாது, அந்த அளவுக்கு ஒன்று செல்வாக்குள்ள நாடும் கிடையாது. அப்ப பாருங்க, ரெண்டு நாடுமே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுல எந்த நாட்டுக்கு போறது மக்கள் விரும்புவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு போறதுக்கு விரும்புவாங்க. ஏன் அமெரிக்காவுக்கு போறதுக்கு விரும்புறாங்கன்னா அமெரிக்காவை பற்றி உலகமே அறிந்து வைத்திருக்கிறது. அமெரிக்காவுடைய செல்வாக்கு, அமெரிக்காவோட ராணுவம், அமெரிக்காவுடைய படைபலம், அமெரிக்காவுடைய பொருளாதாரம், உலகம் ஃபுல்லா இன்னைக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னா டாலருக்கு தான் வேல்யூ, கரன்சிக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. டாலர்னா அவ்வளவு மதிப்பு மிக்கதா இருக்குது. அப்ப அந்த நாட்டுடைய செல்வாக்கு உலகத்துல ஹைலியா இருக்குது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மனுஷன் அமெரிக்காவை தான் ப்ரிஃபர் பண்றானே தவிர ஆப்பிரிக்காவை ப்ரிஃபர் பண்ண மாட்டான். இந்த விதத்துல இருக்க, இப்படி இருக்க மனுஷனுக்கு அமெரிக்காவை சூஸ் பண்ணி தருது. பட் பரலோக ராஜ்யத்துடைய சுவிசேஷத்தை மனுஷனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. இந்த ராஜ்யத்துக்குள்ள வாங்க. இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இலவச குடியுரிமை வழங்கப்படும். இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்கள் நோய்கள் பிணிகள் நீக்கப்படும். இந்த ராஜ்யத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையின் தரம் மாற்றி அமைக்கப்படும். இந்த ராஜ்யத்துல உங்களுடைய சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிடும். இந்த ராஜ்யம் கலாச்சாரம் மிகவும் நல்லது. இந்த ராஜ்யத்துல பாவம் கிடையாது, இந்த ராஜ்யத்துல குழப்பம் கிடையாது, இந்த ராஜ்யத்துல பேதமை கிடையாது, அறியாமை கிடையாது, இருள் கிடையாது, பிசாசு கிடையாது. இந்த ராஜ்யம் ரொம்ப அற்புதமான ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்குள்ள வாங்க அப்படின்னு சொன்னா ஜனங்க இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளவோ விசுவாசிக்கவோ உள்ள வரவோ அவங்களால முடியாமல் இருக்கிறது. இதுக்கு என்ன ரீசன்னா அமெரிக்காவை பற்றிய புரிதல் இருக்கிற அளவுக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றின புரிதல் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன் பரலோக ராஜ்யத்தை பற்றி குறைவுன்னா பரலோக ராஜ்யத்தை இவங்க சொல்லி வச்சுட்டாங்க, செத்த பிறகு நாம் பரலோகத்தை அடைவோம்னு சொல்றாங்க. அப்போ மக்களுக்கு அதை பற்றி அவ்வளவு தெரிஞ்சுன்னு அவசியம் இல்லை நினைச்சிட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் டெத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியது, இப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துப்போன்னு சொல்லி மக்கள் பிரசன்ட் லைஃபை கவனிக்க ஆரம்பிச்சன தவிர பரலோகத்தை பற்றி அவன் யோசிக்கவோ பேசவோ பிரசங்கம் பண்ணவோ மக்களுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஹலோ, சோ இதான் கிறிஸ்டியானிட்டியோட பிரதானமான நிலைமை. சோ கிறிஸ்டியானிட்டி இது ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் நடக்கிற சமாச்சாரம் நினைக்கிறாங்க. கிடையாது. இந்த உலகத்துல இப்பவே நீங்க அந்த நாட்டுடைய குடிமகன்களாக மாறிவிடலாம். அதுக்கு ஒரே ஒரு ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனம் திரும்பி, மனம் திரும்பி உங்களுடைய மதத்துக்கு உட்பட்ட மனசை மாத்திக்கோங்க. உங்களுடைய கண்ட்ரிக்கு ஏற்ற கலாச்சாரத்தை மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுடைய ராஜ்யத்தின் சிஸ்டத்துக்கும் அப்பாற்பட்டது இந்த ராஜ்யத்தோட சிஸ்டம். அப்ப இந்த ராஜ்யத்தை நான் கற்றுக்கொள்வதற்கு இந்த ராஜ்யத்தை நான் நாட வேண்டியதாக இருக்கிறது. இந்த ராஜ்யத்தை நான் நாடணும் அப்படின்றது மட்டுமல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அந்த என்ன சொல்ல வராரு, நீங்க மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க, ப்ரையாரிட்டியை கிங்டம் ஆஃப் காட் கொடுங்க, முக்கியத்துவத்தை அவருக்கு கொடுங்க, தேவனுக்கு கொடுங்க. தேவ ராஜ்யம்னா என்னென்ன தெரிஞ்சுக்கோங்க. தெரியலன்னு சொல்றாதீங்க. தெரிஞ்சுக்காம இருப்பது உங்களுடைய லேக் ஆஃப் நாலேஜ், உங்களுடைய அறியாமல் இருக்காதீங்க. ராஜ்யம் எப்படிப்பட்டது, அந்த ராஜ்யத்தின் ராஜா எப்படிப்பட்டவர், அந்த ராஜ்யோட செல்வாக்கு எப்படிப்பட்டது, இந்த ராஜ்யம் என்னோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், இந்த ராஜ்யம் என்னோட வாழ்க்கையில பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு சீர்படுத்த முடியும், இந்த ராஜ்யம் என்னோட வாழ்க்கையில என்னோட சரீரத்தை எந்த அளவுக்கு குணமாக்க முடியும், என் குடும்பத்தை எந்த அளவுக்கு உயர்த்த முடியும், எங்களை எந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ண முடியும் என்கிறதெல்லாம் ராஜ்யத்தின் பைலா சொல்லுது, ராஜ்யத்தோட லா சொல்லுது. அப்போ ராஜ்யத்தின் ஜனங்க பெரும்பாலும் ராஜ்யத்து ஜனங்க எதை வாட்ச் பண்ணா அந்த கவர்மெண்டுடைய லாஸ் எல்லாம் படித்து தெரிந்து கொள்வது அவங்களுக்கு இருக்கிற பிரதானமான வேலையாக இருக்கிறது. எதுவுமே நம்புகிறீங்க? சோ வேத பைபிள் அது ஒரு மத புஸ்தகம் கிடையாது, அது ஒரு ராயல் புக்.
அது ஒரு லீகல் புக்கு. கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய கான்சியஸ் புக். அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் புக். அது ஒரு தேவராஜ்யத்தினுடைய அரசியல் அமைப்பு சட்ட புஸ்தகம். அந்த அரசியல் அமைப்பு சட்ட புஸ்தகம் என்ன சொல்லுதோ அதை நான் தெரிஞ்சுக்கணும், அதை நான் புரிஞ்சுக்கணும், அதை நான் அனுபவிக்க வேண்டும். ஆமென். பாருங்க, இந்தியன் கவர்மெண்ட் இந்தியர்களுக்கு வேட்டி எல்லாம் கொடுக்குது, சேலை எல்லாம் கொடுக்குது, சர்க்கரை எல்லாம் கொடுக்குது, அரிசி பருப்பெல்லாம் கொடுக்குது. கையோட ஒரு இந்தியன் அரசியலமைப்பு சட்ட புஸ்தகத்தை என்ன பண்ணிருக்கலாம் அவங்க? ஹலோ, இந்திய அரசியலமைப்பு சட்ட புஸ்தகத்தை அவங்க கொடுக்கறது கிடையாது. அது எங்க விற்கிறதுன்னு தெரியாது அல்லவா? இந்தியா எவ்வளவு நல்ல நாடு, இந்தியாவில் எவ்வளவு சலுகைலாம் இருக்குது, இந்திய குடிமகனுக்கு என்னெல்லாம் உரிமைகள் இருக்கிறது, இதெல்லாம் அவன் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அவன் படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு மலிவான விதத்துல இந்த அரசாங்கம் மக்களுக்கு விநியோகிக்கப்படுதுன்னா அப்படியெல்லாம் யாரும் கொடுக்கறது கிடையாது. இந்த அரசாங்கம் என்ன நினைக்குது, இந்த நாட்டு குடிமகனுக்கு என்ன ஸ்லாக்கியம், என்ன உரிமை இருந்து அவன் தெரிஞ்சுக்காமலே இருக்கணும். அவனுக்கு தெரிஞ்சா நமக்கு தலைவலி. எத்தனை நம்புறீங்க? கவர்மெண்ட் மக்களை எப்படி ஏமாத்துது பாருங்க. அரிசி பருப்புலாம் கொடுக்கறல, கவர்மெண்ட்டுக்கு ஒரு அரசியல் சட்ட புஸ்தகத்தை கொடுக்க முடியல அவங்களால. ஏன் கொடுக்க முடியல? முடியாதெல்லாம் கிடையாது, முடியும். அவங்க நினைச்சா இலவசமா வழங்க முடியும். பட் என்ன, அறிவு வந்துடக்கூடாது. குடிமகன்களுக்கு என்ன வந்துடக்கூடாது? அறிவு வந்துடக்கூடாது. இந்திய அரசியலமைப்பை பூர்ணமா தெரிஞ்சுக்க கூடாது. குடிமகன்களுடைய உரிமைகளை அவன் அறிந்திடக்கூடாது, பெற்றுடக்கூடாது. அதுக்கப்புறம் வம்புக்கு நிற்பான், சண்டைக்கு நிற்பான், போராட்டத்துக்கு இறங்குவான், இவனோட 4-10 பேர் கூட்டு வந்து நிற்பான். இது கவர்மெண்ட்டுக்கே ஒரு பெரிய இரிட்டேஷனா இருக்கும், தலைவலியா இருக்கும். சோ கவர்மெண்ட் எங்க எல்லாம் மக்களை லாக் பண்ணும் அங்கங்க அப்படி அப்படியே லாக் பண்ணி வச்சிருது. பட் பரலோக ராஜ்யத்தின் அரசாங்கம் மிகவும் நல்ல அரசாங்கம். ஏன் தெரியுமா? ரொம்ப மிகவும் மலிவான விலையில எல்லார் கையிலையும் பரலோக ராஜ்யத்தின் அரசியலமைப்பு சட்ட புஸ்தகம் கிடைக்கணும்னு சொல்லி பரலோக ராஜ்யம் விரும்புகிறது. இலவசமா வழங்குறாங்க, இலவசமா கொடுக்கறாங்க. தேவைப்பட்ட காசு கொடுத்து நல்ல புக்கெல்லாம் வாங்கலாம். நீங்க இந்த புக்கை வாங்கி நீங்க படிக்கலாம். பரிசுத்த ஆவியான ஒரு உதவியோடு நீங்க தேடலாம். ஆவியானவங்களுக்கு கற்றும் கொடுப்பார். தேவ ராஜ்யத்தை புரிந்து கொள்ள உதவி செய்வார். ராஜ்யத்துடைய மனப்பான்மை பெற்றுக்கொள்வீர்கள். கண்கள் திறக்கப்படும். அதுக்கப்புறம் பிரார்த்தனை, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ஜீவியம், உங்க வாழ்க்கை, உங்க பொருளாதாரம், உங்க சூழ்நிலைகள் எல்லாவற்றிலுமே பரலோக ராஜ்யத்துடைய அந்த தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். எல்லா இடத்துலயுமே ராஜ்யத்துடைய இம்பாக்ட நீங்க பார்க்கலாம். அந்த பிரஷரை நீங்க பார்க்கலாம், அந்த பிரசன்ஸை நீங்க பார்க்கலாம். அந்த பரலோக ராஜ்யத்துடைய அந்த கருணை உங்க பொருளாதாரத்தை மேல் இறங்கும். பொருளாதாரத்தை மாற்றி அமைக்க முடியும். ஏன்னா அந்த கவர்மெண்ட் நீங்க தெரிந்து கொள்ள நம்பிக்கை தானா வந்துடும். நம்பிக்கைக்காக நீங்க பெருசா பிரார்த்தனை கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய உரிமை என்னன்னு தெரிஞ்சாலேயே உங்களுக்கு நம்பிக்கை தானா வந்துடும். உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது தெரிஞ்சாலேயே உங்களுக்கு விசுவாசம் தானா வந்துவிடும். பாருங்க, தேவன் தான் விரும்புகிறாரு எல்லாருக்கும் இந்த புஸ்தகம் விநியோகிக்கப்பட வேண்டும். புஸ்தகம் கொடுத்தது மட்டுமல்ல, சீஷர்களும் அதை பிரசங்கம் பண்றாங்க. ஏசுநாதன் பிரசங்கம் பண்றாரு. எங்கும் உள்ள கோயில்கள்ல, எங்கும் உள்ள பப்ளிக்ல, எல்லா இடத்திலுமே பரலோக ராஜ்யத்தை பற்றி ஜனங்கள் கேள்விப்பட ஆரம்பிக்கிறாங்க, கேட்க ஆரம்பிக்கிறாங்க, படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, கேட்கறது படிக்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க, ராஜ்யத்துக்குள் வர ஆரம்பிக்கிறாங்க, கண்கள் திறக்கப்படுது, அறிவு விருத்தி அடையுது, பிசாசுகள் விலகுகிறது, நோய்கள் குணமாக்கப்படுகிறது, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் பரலோகமே செய்யற காரியம். அவங்க என்ன வச்சுட்டாங்க, ஜனங்க போவதில் என்ன நினைக்கிறாங்க, கடைசி ஐயா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போங்கன்றாங்க. இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றது, ஐயா ஜெபம் பண்றதுக்கு பிரசங்கம் பண்றாரு. இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றதுக்கு பரலோக ராஜ்யம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துகிறது, வாழ்க்கை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது சொன்ன பிறகு இந்த பரலோக ராஜ்யம் செய்ய முடியாதை இவ்வளவு நேரம் பண்ணின பிரசங்கத்துல நடக்காதது கடைசியா பண்ற 5 நிமிஷம் ஜபத்துல நடக்க போறது. ஹலோ, ஆனா ஜனங்க கடைசியா அந்த 5 நிமிஷம் பண்ற ஜபம் போதும் நினைக்கிறாங்க.
பிரசங்கியார்கள் ஜனங்களுக்கு அப்படி ஒரு மாய கனவை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. ஐயா கிட்ட கடைசியா ஜெபம் பண்ணியா பாருங்க, இவங்க எதெல்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் பண்ணாம இருந்து கரெக்டு. இதுக்காக பெருசா படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதனாலதான் பாருங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாஸ்டர் நவீன் எல்லாம் உல்டா பண்றாரு, அவர் அது பண்றதில்லை, இது பண்றதில்லை, ஜபம் பண்றதில்லை, மக்களை சந்திக்கிறது இல்லை, இதெல்லாம் மற்றவங்க செய்யறாங்க, நாங்க செய்யறது கிடையாது. ஏன்னா ராஜ்யத்தினுடைய வேலை அது கிடையாது. ராஜ்யத்துடைய வேலை அந்த மாதிரி மாய தோற்றத்தை ஏற்படுத்துவதும் கிடையாது. ராஜ்யத்தோட வேலை பிரசங்கிப்பதும் ராஜ்யத்தோட வேலை. பிரசங்கத்தை கேட்டு கண்கள் திறக்க வேண்டும், பிரசங்கத்தை கேட்டு கண்கள் திறக்கப்பட வேண்டும், அறிவு உண்டாக வேண்டும். அதன் மூலமா பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இறங்கி வர வேண்டும். அதன் மூலமா தேவ ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தி, அதன் மூலமா மாற்றத்தை ஏற்படுத்தி, அதன் மூலமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதுதான் பரலோக ராஜ்யத்துடைய பிரதானமான வேலையாக இருக்கிறது. எதுவுமே நம்புறீங்க? சோ ராஜ்யம் வேலை செய்வதற்கு தான் நாம இங்க வழியை விடுகிறோமே தவிர, ராஜ்யம் ஒண்ணு சேர்த்தா நாங்களே போய் சேரன்றது கிடையாதுங்க. எதுவுமே கவனிக்கிறீர்கள்? இந்த இந்த போதனைகள் நம்ம இவ்வளவு நேரம் படிச்ச போதனைகளுடைய சாரம்சம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. எல்லா இடத்திலுமே எதை முக்கியப்படுத்துறாங்க அப்படி சொன்னா, ராஜ்யம். எல்லாம் சொல் ராஜ்யம், தேவராஜ்யம். சோ தேவராஜ்யத்தை நாம் ஒவ்வொரு முறையும் அறிந்து கொண்டு இருக்கிறோம், தொடர்ந்து பேசிட்டே வரோம். இதனுடைய டீச்சிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள நம்முடைய மைண்ட் செட்டப்பே ராஜ்யத்தை பற்றின ஒரு பெரிய புரிதல் ஏற்பட்டிருக்க வேண்டும். பிரைஸ் காட். சோ இந்த ராஜ்யத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிற நேரத்துல நம்ம இன்னைக்கு என்ன பேசிட்டு வரோம்னு சொன்னா, the original kingdom concept colonization of earth. அந்த உண்மையான தேவ ராஜ்யத்துடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த பூமியை காலனியாக மாற்ற வேண்டும். பூமியை தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட ராஜ்யமாக மாற்ற வேண்டும். இந்த பூமி பாருங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தேவன் அவர் ஒரு ராஜா. தேவன் அவர் ராஜா. எல்லாம் அவர் ராஜா. பாருங்க, அவர் பிறப்பு இறப்புல கூட நீங்க பார்க்கலாம். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அங்க ஒரு இன்ட்டு கொடுக்குறாங்க. பிறந்தவர் பெத்லகேம்ல பிறந்தவர். அவர் வெறும் சாதாரண மனுஷன் கிடையாது, அவர் உலகத்தை ஆளக்கூடிய ராஜா. அவர் உலகத்தை ஆளக்கூடிய ராஜா. இவருடைய மரணத்துல என்ன நடக்குது? இவர் யூதர்களின் ராஜா என்று அபிஷியலா அந்த ரோம் கவர்னரே என்ன பண்றாரு, அபிஷியலா அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, இவர் யூதர்களின் ராஜா. அதை மாத்தன்னு சொல்லி நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. அந்த ராஜான்ற வேர்டு சரியில்லை, அதை எடுத்துருங்க, அதுல போட்டதான் உங்களுக்காக அடிக்கடிக்கு மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த உலகத்துல தேவன் ராஜா, தேவன் ராஜாவா இருக்கிறார். எல்லாம் தேவன் ராஜாவா இருக்கிறார், தேவன் ராஜாவா இருக்கிறார். பாருங்க, நாம தேவனை சரியா அறிந்து கொள்ள வேண்டும், ராஜ்யத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் மாறுவதற்கு ஸ்கோப் இருக்குது. நம்ம வருவது ஒரு மதத்துக்குட்பட்டவர்களாக இருந்து ஒரு மதவாதிகளை போலவே நாம கேட்டுட்டு போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய தாக்கம் ஏற்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய தாக்கம் இருக்க வேண்டும், அவருடைய பிரசன்ஸ் இருக்க வேண்டும், அவருடைய மகிமையால் வீடு நிரம்ப வேண்டும், வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இந்த உலகத்துல எல்லாரை போல் நான் கிடையாது. நான் இந்த உலகத்துக்கு ரொம்ப வினோதமானவன், உலகத்துல ரொம்ப வித்தியாசமானவன். உலகத்துல கடவுள் என்னை வினோதமான விதத்துல, அற்புதமான விதத்துல, ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல ஒரு யூனிக் டிசைனரா என்ன அவர் உண்டாக்கி இருக்கிறார். இந்த உலகத்தில் நான் ரொம்ப யூனிக் பர்சன், நான் ரொம்ப தனித்துவம் வாய்ந்தவன். எல்லாம் நான் மிகவும் தனித்துவம் வாய்ந்தவன். உங்க வேல்யூ எவ்வளவு வேல்யூன்னு பார்த்துக்கோங்க. உங்களை போன்ற ஒரு நபர் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. நீங்க ரொம்ப தனித்துவம் வாய்ந்தவர்கள். கடவுளுடைய ஓன் பிராண்ட். நீங்க
கடவுளால் கிரியேட் பண்ணப்பட்டவர்கள் நீங்க. சோ உங்களுக்குள்ள ஆற்றல், உங்களுக்குள்ள வல்லமை, உங்களுக்குள்ள பிரசன்ஸ் தேவன் எல்லாம் வைத்திருக்கிறார். அது எல்லாம் புரிந்து கொண்டு அதை ரிலீஸ் பண்ணி அதன் மூலமா உங்க வாழ்க்கையை நீங்க சேஞ்ச் பண்ணுவது உங்களுடைய பிரதானமான வேலையாக இருக்கிறது. வேற யாரோ வந்து சேஞ்ச் பண்ணுவ நினைக்காதீங்க. சூழ்நிலைகளை நீங்கள் தான் மாற்றி அமைக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் நீங்கள் தான் முக்கிய காரணராக இருக்கிறீர்கள். கஷ்டத்துக்கும் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் தோல்விக்கும் வெற்றிக்கும் வேற யாரும் காரணம் கிடையாது. அதற்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் மாத்திரம் மாறினால், நீங்கள் மாத்திரம் முடிவெடுத்தால், நீங்கள் மாத்திரம் புரிந்து கொண்டால், நீங்கள் மாத்திரம் யார் என்பதை அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையை நீங்களே மாற்றிவிடலாம். ஏன்னா எல்லா வகையான ஆற்றலையும் கடவுள் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அது என்னென்ன தெரிந்து கொள்வதுதான் திருச்சபை, போதனை, பிரசங்கம், பரிசுத்த ஆவியானவர். இதெல்லாம் எனக்கு சில எனர்ஜி எனக்கு கொடுக்குது, சில தகவல்களை கொடுக்குது. அது மூலமா நான் மாறுவதற்கு உதவி செய்ய ஆரம்பிக்குது. சோ மதம் என்ன சொல்லுது? ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணு சரியா போடுன்றாங்க. இது தப்பு. பாருங்க, மக்கள் பிராயச்சித்தம் பண்ணிதான் இருக்கிறாங்க, அது மூலமா சரியாயின்னு நினைக்கிறாங்க. தப்பு, அப்படிலாம் ஆகாது. ஏன்னா மதம் வந்து அப்படி பண்ணா மதத்துக்கு லாபம். பிராயச்சித்தம் பண்றதுனால யாருக்கு லாபம்? மதவாதிகளுக்கு லாபம், மதத்துக்கு லாபம். பட் கடவுள் அந்த பிராயச்சித்தத்தை நம்மள பண்ண சொல்லல. அவர் பிராயச்சித்தமானார், அவர் பலியானார், அவர் ரத்தம் சிந்தினார், அவர் மரித்தார், நமக்கு மீட்பை ஏற்படுத்தி விட்டார். சோ இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சிடறேன். அந்த தேவன் ஒரு அரசர், அவர் ராஜா, அவர் ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்தை தான் ராஜ்யம், தேவராஜ்யம் என்று சொல்லுகிறோம். தேவனுடைய தேவனுடைய ராஜ்யம். அத பிரிச்சு பார்த்தாலே வேலை கரெக்டா புரியும். தேவனுடைய தேவன் வசிக்கிற இடம் தான் அவருடைய ராஜ்யம், அவருடைய டெரிட்டரி, அவருடைய பிராந்தம், தேவனுடைய ராஜ்யம். அது ஆங்கிலத்தில் கிங்டம் என்று சொல்லுகிறார்கள். கிங்டம் என்பது கிங் டொமினியன் ஆர் டொமைன், அரசன் ஆளுகை செய்கிற இடத்தை தான் கிங்டம் என்று சொல்லுகிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்றத நாம விளங்கி கொள்ள வேண்டும். முதல் கான்செப்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல கடவுள் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பாருங்க, இந்த போதனைகள், இந்த வசனங்கள், இந்த கான்செப்ட் திருச்சபைகள் என்னைக்கோ ஸ்டாப் பண்ணி பல 100 வருஷம் ஆகுது. இதை பெருசா அவங்க போதிக்கிறது கிடையாது. நான் நினைக்கிறேன் கல்யாணத்துல வேணா போதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாண நேரங்கள்ல நமது சாயலின்படி நம்ம ஒரு மனுஷனை கால உண்டாக்கினார், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏவாளை உண்டாக்கினார். நான் நினைக்கிறேன் இவங்க கல்யாணத்துக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வேற யாருக்குன்னா கல்யாணம் வேணா மட்டும் அந்த பேசேஜ அவங்க யூஸ் பண்றாங்க. இதுதான் கல்யாணத்துக்கு கொடுக்கப்பட்ட அர்ச்சனை மாதிரி, போதனை மாதிரி உபயோகப்படுத்துறாங்க. ஆனா பைபிள் ஆரம்பத்திலேயே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒரு தேவனை பற்றின ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்ல இவ்வளவு சொல்லும் போது இது எப்படி நான் சீசனல் சர்மன் எடுக்க முடியும்? இது ஏதோ சீசனுக்கு போதிக்கிற போதனை கிடையாது. அது ஃபண்டமெண்டல் லா, அது அடிப்படை போதனை, அடிப்படை உபதேசம். எல்லா உபதேசத்திலும் அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வர்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். எதுமா நம்புறீங்க? ரொம்ப முக்கியமானதா ரொம்ப முக்கியமானதா இருக்கிறான் முதல் பேஜில் வச்சிட்டாங்க. அதை ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். உலகத்தோட எஜுகேஷன் பாருங்க, NCERTன்றாங்க, CBSEன்றாங்க, அப்புறம் நேஷனல் போர்டு, என்னென்ன போர்டோ சொல்றாங்க. பட் எல்லா போர்டு இன்னும் அந்த போர்டுல என்ன மிஸ்டேக் சொன்னா, இந்த வானம் பூமி எப்படி கிரியேட் பண்ணப்பட்டதுன்னு எந்த போர்டுக்கும், ஹலோ, NCERTக்கும் தெரியல, CBSEக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. ஆனா திருச்சபை பாருங்க, சாதாரண மக்கள்
படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், ஏதோ கொஞ்சம் அறிவு இருக்கலாம், அறிவு இல்லாம இருக்கலாம். பட் திருச்சபை மக்களுக்கு தெரியுது, வானத்தையும் பூமி படைத்தது கடவுள் தான். எதுவுமே நம்புறீங்க? அப்போ உலகம் எஜுகேஷன்ல எதை நீக்கிட்டாங்கன்னு சொன்னா, காடை நீக்கிட்டாங்க, கிரியேஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க கடவுள் வேணாம், கடவுள் வேணாம், ஆனா கடவுள் உண்டாக்குன உலகம் மட்டும் எங்களுக்கு போதும். உலகத்தை வச்சு அவங்க என்ன பண்றாங்க? இது மூலமா நாங்க நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறோம், இது மூலமா ஜுவாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறோம், இது மூலமா நாங்க பயாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறோம், இது மூலமா நாம எக்கனாமிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறோம், இது மூலமா சில சிலபஸ் நாங்க தயார் பண்ணிக்கிறோம், இதுக்காக சில காலேஜஸ் கட்டுறோம், யூனிவர்சிட்டியை கட்டுறோம், டீச்சர்ஸை ஏற்படுத்துறோம், இதுல சில டிகிரிஸ் கொடுக்கிறோம், இது மூலமா சில பணத்தை நாங்க கலெக்ட் பண்ணிக்கிறோம். பட் இது எல்லாவற்றையும் கிரியேட் பண்ணது காட் இருக்குது. தேவனை பற்றின ஒரு சப்ஜெக்டோ, ஒரு சிலபஸோ, ஒரு பிரச்சாரமோ அவங்களுடைய சிலபஸ்லயே கிடையாது. ஹலோ, கடவுளை எடுத்துட்டாங்க, அதனாலதான் அவங்களுடைய சிலபஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. சிபிசி ஃபெயிலியர், என்சிஆர்டி ஃபெயிலியர், ஸ்டேட் போர்டு ஃபெயிலியர். பேருக்கு படிக்க வேண்டியதுதான், படிச்செல்லாம் ஒன்றும் அவங்க வெற்றிகரமான வாழ்க்கை வாழவே. ஹலோ, அதுக்காக படிப்பை நான் வெறுக்கிறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அடடா போதகரே சொல்லிட்டாரு, பள்ளிக்கூடமே வேணான்ட்டாரு போல. ஐயோ, அப்படி நான் சொல்ல வரலங்க. படிப்பு முக்கியம். படிக்கிறதுனால சில இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிந்து கொள்ளலாம், அது மூலமா சில நாலேஜ் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அந்த எஜுகேஷன்ல காட் இல்ல, மற்ற எல்லாம் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட் என்னைக்கு எஜுகேஷன்ல காட் முக்கியன்றதை அவங்க என்னைக்கு அதுல சேர்க்கிறாங்களோ, அன்னைக்குதான் எக்கனாமிக்ஸ் உருப்படும், பயாலஜி உருப்படும், கெமிஸ்ட்ரி உருப்படும், பாட்னி உருப்படும், எல்லாமே உருப்படும். எல்லாமே அறகுறையா நிக்குது. பயாலஜிலையும் ஃபுல்ஃபில் கிடையாது, கெமிஸ்ட்ரிலையும் ஃபுல்ஃபில் கிடையாது, பாட்னில ஃபுல்ஃபில் கிடையாது. அவங்க எவ்ரி 5 இயர்ஸ்க்கு சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்டேட் பண்றதா மிச்சமே தவிர ஃபுல்ஃபில் ஆக போறது கிடையாது. என்னைக்கு கடவுள் அந்த சிலபஸ்குள்ள வராரோ, என்னைக்கு கல்விக்குள்ள தேவனை அவங்க கொண்டு வராங்களோ, என்றைக்கு இந்த பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் கடவுளையும் ஒரு சப்ஜெக்டா எடுத்து மக்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, அன்னைக்குதான் ஊறுபட ஆரம்பிக்கும். ஹலோ, எத்தனை நம்புறீங்க? அதனால இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே கடவுளை அவங்க கொண்டு வரல, கிரியேஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? சேம் கிறிஸ்தவருடைய பிரச்சனை அதுதான். கடவுள் உண்டாக்குன எல்லாவற்றையும் யூஸ் பண்றாங்க, பட் ராஜ்யத்தை அவங்க நிராகரிச்சிட்டாங்க. ராஜ்யத்தை அவங்க பெருசா புரிந்து கொள்ள தவறு விட்டார்கள். இந்த கிங்டம் கான்செப்ட்னா என்னன்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. இது உலகம் முழுவதும் இருக்கிற மிகப்பெரிய கொடுமையான ஒரு காரியமாக இருக்குது. நாம் நெக்ஸ்ட் வீக் நாம் படிக்க போறோம். கடவுளுடைய ஒரிஜினல் கான்செப்ட் வந்து காலனைசேஷன் ஆஃப் எர்த். இந்த பூமியை எப்படி காலனித்துவமாக்குவது என்பது. See in the big picture, ஒரு பெரிய படத்தை கடவுள் பார்க்கிறார். கடவுளுக்குன்னு ஒரு பெரிய பிக்சர் இருக்கிறது, கடவுளுக்குன்னு ஒரு உன்னதமான நோக்கம் இருக்கிறது, கடவுள் ஒரு பெரிய வரைபடத்தோடு அவர் இருக்கிறார், அவர்கிட்ட ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் இருக்கிறது. அந்த ப்ளூ பிரிண்ட் என்ன? மனிதனுக்கு சொல்றாரு, பூமி முழுவதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆள கடவீர்கள், ஆளுகை செய்யுங்கள். இங்க நல்லா கவனிக்கிறோம். இவர் ரூலர்ஷிப்பை கொடுக்கிறாரு, ஓனர்ஷிப் கொடுக்கல. ஓனர் வந்து காடு, ரூலர் வந்து ஹியூமன். சோ இந்த ரூலர்ல இந்த ஹியூமன் எரர் ஏற்பட்டு விட்டது, அவ்வளவுதான். ஹியூமன்ல அந்த எரர் ஏற்பட்டது, பட் ரூலர்ஷிப் கேன்சல் பண்ணல. இந்த ரூலர்ஷிப்பை கண்டினியூ பண்றதுக்கு இன்னொரு ஹியூமன் அனுப்புறாரு, இன்னொரு மனிதரை அனுப்புறாரு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ ரூலர்ஷிப் மனுஷனுக்கு தான், மனுஷன் தான் ரூல் பண்ணணும். பட் அந்த ரூலிங்ல சம் எரர். இந்த எரர் கரெக்ட் பண்றதுக்கு வந்தவர் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்லகேம்ல பிறந்த இயேசு கிறிஸ்து. என்ன பண்ணாரு? அந்த எரரை கரெக்ட் பண்ணிட்டாரு, எரரை நீக்கிட்டாரு, ரூலர்ஷிப் எடுத்தாரு. ரூலிங் எப்படி ரூல் பண்ணும், ஏன் தேவன் எப்படி ரூல் பண்ண சொன்னார் என்பதை, அந்த ரூலிங் அவர் பிக்சர் வைஸ் காமிக்கிறாரு.
ரூலர்னா இதுதான். பிசாசை விரட்டுறது, தைரியமா பேசுவது, மரணத்தை ஜெயமாக மாற்றுவது, கடவுளுடைய ராஜ்யத்தின் மனுஷனாய் வாழ்வது. இயேசு பிறந்தது பாவப்பட்ட பூமியில, ஆனா இயேசுநாதருக்குள்ள பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். என்ன விஷயம்னா, அவர் வாழ்கிற கலாச்சாரம் பூமிக்குரிய கலாச்சாரம் அல்ல, பரலோக கலாச்சாரம். பூமியில பணப்பற்றாக்குறை இருந்தது, பட் இயேசுநாதருக்கு என்ன கிடையாது? பணப்பற்றாக்குறை கிடையாது. இந்த பூமியுடைய எக்கனாமிக் சிஸ்டம் இயேசுநாதர்கிட்ட ஏங்கிச்சானா, பூமியில எக்கனாமிக் சிஸ்டம் ஃபெயிலியர், பட் இயேசுநாதர்கிட்ட தேவனுடைய எக்கனாமிக் சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது. ஆமென். பூமியில கல்ச்சரல் ஃபெயிலியர், பட் இயேசுநாதர் கல்ச்சரல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது. பூமியில அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபெயிலியர், பட் கடவுள் எல்லாவற்றையும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறார் இயேசுநாதர். ஏன்னா இவருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எர்த்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, இவருக்குள்ள இருக்கின்ற அந்த எக்கனாமிக் சிஸ்டம், இந்த பூமிக்குரிய எக்கனாமிக் சிஸ்டம் இல்ல, இவருக்குள்ள இருக்கின்ற கல்ச்சரல் பூமிக்குரிய கல்ச்சரல் கிடையாது. இவருக்குள்ள இருக்கின்ற பவர் பூமியில இருக்கிற பவர் அல்ல, தேவராஜ்யத்தின் வல்லமை. இந்த ஹியூமன் ஏரரை தான் இயேசு கரெக்ட் பண்றாரு. அவர் எப்படி வாழ்றாரு, எப்படி ஜீவிக்கிறாரு, அந்த ராஜ்யம் என்னன்றது அவருடைய பிக்சர்ல நம்ம பார்க்கலாம். வரக்கூடிய நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம், வரக்கூடிய வாரங்களை பார்க்கலாம். பிறகு காட்ஸ் பிக் பிக்சர், கடவுளுடைய பெரிய படம், அந்த படத்தை பற்றி நம்ம வரக்கூடிய நாட்டில் பார்ப்போம். ஹெவன்ஸ் கிரவுன் லேண்ட், தேவன் இந்த பூமியை தம்முடைய மகிமையால் நிரப்ப விரும்புகிறார். தேவன் இந்த பூமியை எப்படி நிரப்ப விரும்புகிறார்? தம்முடைய மகிமையால். எல்லாம் சொல்ல தம்முடைய மகிமையால். எப்படி பிரிட்டன் ஆதிக்கம் இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னால இந்தியா இந்த அளவுக்கு பெட்டரா இல்லை. அப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்கலா கிடையாது. பட் பிரிட்டன் இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மாத்திட்டாங்க. இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. இந்தியாவில் சில மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இந்தியாங்கிறது பறந்து விருந்திருக்கிற ஒரு நாடா இருக்குது. எவ்வளவு பறந்து விருந்திருக்கிற நாடுல மக்கள் ஜர்னி பிரயாணம் பண்ணணும்னா எப்படி போவாங்க பாருங்க. பிரிட்டனியர்கள் என்ன பண்ணாங்க, அந்த ரயில்வேங்கிற ஒரு பிரயாண போக்குவரத்து ஏற்படுத்துறாங்க. இந்த ரயில்வே இன்னைக்கு கூட மக்கள் என்ன சொல்றாங்க, எல்லாம் வெள்ளக்காரன் பண்ண புண்ணியான்றாங்க. கேள்விப்பட்டீங்களா? ஹலோ, அமைதியா இருக்கிறீங்க? ரயில்ல போகும்போதெல்லாம் நம்ம யாரும் நினைக்கிறோம், வெள்ளக்காரன் புண்ணியம், நல்லா போட்டு போயிட்டான் அப்படின்றோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்தியா யாரை பிரைஸ் பண்ணுது, யாரை மகிமைப்படுத்துதுன்னு சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் இந்தியா மறைமுகமாக பிரிட்டனை பிரைஸ் பண்ணிட்டு வருது, பிரிட்டனை மகிமைப்படுத்தி வருது. இதான் பிரிட்டனுடைய கிரவுன், பிரிட்டனுடைய கிரீடம். பிரிட்டனுக்கு ஒரு கிரீடம் இருக்குதுன்னா எந்த நாட்டெல்லாம் அவங்க ரூல் பண்ணாங்களோ, எந்த நாடெல்லாம் வேணான்னு துரத்திட்டாங்களோ, இன்னைக்கு அந்தந்த நாடெல்லாம் அந்த பிரிட்டனை புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க காலத்துல நல்லா இருந்தது, நல்லா படிப்பு இருந்தது, வேலை வாய்ப்பு இருந்தது, சலுகைகள் இருந்தது. இன்னைக்கு சரியில்லையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ எப்படி ஒரு காலனித்துவத்தில் இருக்கிற நாடுகள் தங்களுடைய ராஜ்யத்தை பிரைஸ் பண்ணுமோ, அப்படியே ஹெவன், இந்த பூமி தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறது. பூமி எங்கும் தேவனுடைய மகிமையால் நிரம்ப வேண்டும், தேவ சித்தமாய் இருக்கிறத வரக்கூடிய நாட்கள் பார்க்கலாம். அப்புறம் த கிங்டம் இஸ் ஹியர், தேவராஜ்யம் உங்கள் மத்தியிலே வந்திருக்குது. வர நாட்களில் இதெல்லாம் நாம் படிக்க போறோம். ஒரு முக்கிய அறிவிப்பை நான் உங்களுக்கு சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் அல்லவா? வரக்கூடிய